ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். 2 நார்த்தங்காவை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்து 5 பல் பூண்டு, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச நார்த்தங்காயும் எடுத்து போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கடுகு, வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடியாக வச்சுருக்கோம். அதையும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வீட்டு குழம்பு மசாலா தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா நம்ம இதை சாதத்தோடையும் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்து 1 லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. சுடுதண்ணில் தான் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 2 நார்த்தங்காய்க்கு 1 லெமன் சைஸ் புளி போதும். அடுத்து சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அது நல்லா வேக வச்சுக்கோங்க. நார்த்தங்காயை அந்த மசாலா எல்லாரும் சேர்ந்து நல்லா வேகணும். வெந்துருச்சுன்னா சூப்பரான நார்த்தங்காய் ஊறுகாய் தயார். இதை நீங்கள் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம்.